தின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக ஒரு மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ராமசாமி தலைமையில் ராமாயண பாராயணம், ராமசாமி தலைமையில் ராமாயண பாராயணம். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். பெரியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் மட்டுமே தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கிடைக்கிறது நம்மளுக்கு. அது என்னங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற பெரியவா அனுகிரகம் தான் எல்லாமே. ஆனால் இந்த சம்பவத்தை எனக்கு ரொம்ப சத்தியமாக தெரியும், நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் யாரோ ஒன்று ரெண்டு பேர் ஆமாம் பார்க்கலன்ற, மற்ற பேர் அதை பற்றி சொல்கிறதில்ல, பரவாயில்ல, அவள் பார்த்தா போகிறோம். இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட், யாரும் கேட்டிருக்க முடியாது. இதை தேதியூர் அப்படிங்கிறத அந்த ஊரை சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட ராஜலக்ஷ்மி மாமி அவர் இன்டர்வியூவில் சொல்கிறார். தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவளுடைய இன்சிடெண்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மகாபெரியோட அத்தியந்த பக்தர். அவர் சாஸ்திர ரத்னாகரா அப்படின்னு பட்டம் வாங்கினவர். அப்புறம் அவர் இவாக்கிட்ட இவாளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, தேதியூர் சாஸ்திரிகள் மகா பண்டிதர், மகாபெரியோட அத்தியந்த பக்தர். மெட்ராஸில் கூட அவர் தேதியூரில் இருந்திருந்தாலும் அபிராமபுரத்தில் ஒரு குருகுலம் கூட அவர் வச்சுருக்கார். இப்போ அவன் என்ன பண்ணுறா, தேதியூரில் ஈரோட்டில் இருக்கவன் என்ன பண்ணுறா, தேதியூருக்கு கொஞ்சம் பேர், ஈரோட்டில் வசிக்கிறவா சில பேர் இவர் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ராமாயணம்லாம் பாராயணம்லாம் பண்ணுவார். அவரை கூப்பிட்ருக்கா, எங்கள் ஈரோடுக்கு ராமாயணத்தை பாராயணம் பண்ணணுமே அது 10-11 நாள் அது மாதிரி நடக்குமே, அதுக்கு கேட்டிருக்கா. ஆனால் இவ வராளே தவிர ஊர்க்காராளுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே ஈவே ராமசாமி நாயக்கர் இருக்கார், அந்த ஊரில் வசிக்கிறார் ஈரோடில். அந்த சமயத்தில் இது நடக்கிற விஷயம். அதை அவள் சூசகமாக சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கா. இல்லை நான் வரேன், நான் பாராயணம் பண்ணுறேன், நான் வரேன், சொன்னபடி வந்துடுறேன்னா டேட்டை ஒத்துட்டார், கிளம்பிட்டார். இவருக்கு தெரியுமே யார் இருந்தா என்ன, பெரியவா ஒருத்தர் இருக்கார், பெரியவா அவருடைய பக்தர் வரும். ஆனால் அவளுக்கெல்லாம் கதி கலங்கின்னு இருக்கு. ஈவே ராமசாமி இவா தந்தை பெரியார்னு சொல்கிறாளே, அந்த அவள் அவளுடைய கூட்டம் நிறைய இருக்குது. அவள்லாம் கிளம்பி இந்த ராமாயணத்தில் இந்த ஏற்கனவே ராமர் இது பண்ண இதெல்லாம் படத்தெல்லாம் இது பண்ணுவா, இதெல்லாம் பண்ணும், சிற்ப மாலை போட்டு இதெல்லாம். இப்போ இங்கே ராமாயணம் பண்ணுறதே நடக்கிறதுன்னா நடக்க விடுவாளா? அந்த காலத்தில் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு. இப்படி இருக்கே அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம். சொன்னதில் தேதியூர் சாஸ்திரிகள் தான் நம்ம பார்க்கணும், எவ்வளவு பக்தி அவர் இருந்தால். நான் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டார். அப்போது அந்த புத்தி அவருக்கு எப்படி பண்ணுவார்? அவருடைய புத்தியில் பண்ண முடியாது. இப்போ நான் என் புத்தியில் பண்ணல, பிரிவாக கொடுக்குற புத்தியில் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதனால தான் அதுக்குள்ளே இருக்க சில விஷயங்களும் எனக்கு எப்படி சொல்லணுன்றது பெரியவாளே எனக்கு கைடன்ஸ் கொடுக்குறா, சொல்கிறது புரியுறது. நான் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறார் அவர், அங்கே வந்தவர் என்ன பண்ணார்,
நேராக எந்த இடத்துக்கு வந்து ராமாயணம் பண்ண போகணுமோ அங்கே யாராவது ரிசீவ் பண்ணுவாள், அந்த இடத்துக்கு போகணும். அவர் அங்கே போகலை, நேராக கிளம்பிட்டார். பெரிய பணம்லாம் வச்சுருப்பார், கைக்குள்ளே பேக்கெட்டில் வச்சுருப்பார். அந்த கச்சம்லாம் கட்டிட்டு இந்த பிராமின் அந்த இதில் தான் கோலத்தில் தானே இருக்கார் பிராமணர். நேர சாஸ்திரிகள் குடும்பிலாம் வச்சுட்டு நேராக ஈவே ராமசாமி நாயக்கர் இருக்கார் வீட்டுக்கே போயிட்டார். அவர் வந்து என்ன பண்ணார், இவரை பார்த்து அலண்டு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு பிராமணர் சாஸ்திரிகள் நம்ம வீட்டுக்கு வராரு, முழிச்சார். இல்லை இல்லை அப்படின்ட்டு அவரே உள்ளே வந்துட்டார். அதுக்காக நம்மளாம் நினைப்பா அவளை இப்படி பண்ணுவா அவளே பண்ணுவா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். பெரியவா அங்கே உட்காந்துட்டு இருக்கார்ல, பெரியவா ஸ்தானத்தில் தானே அவர் வராரு, என்ன பண்ண முடியும். உள்ளே ரிசீவ் பண்ணிட்டார், உள்ளே போனார், அவருக்கு சேரை கொடுத்தாரு, உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் சொன்னது தான் ஒரு பெரிய விஷயம். அவர் ராமசாமின்னு கூப்பிட்டார். ஏன்னா இவர் கொஞ்சம் வயசில் பெரியவர். அப்போ இவர் சொன்னார், ராமசாமி நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரு மண்டபம் மாதிரி ஏதோ ஒரு இடம், அது என்ன தெரிய கல்யாண மண்டபம், இது அங்கே வந்து நான் இந்த மாதிரி ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன், அந்த 10 நாளும் நீங்கள் வந்து வரணும். அதை விட முக்கியமாக நான் உங்களை எப்படி கூப்பிட்டேன்னு, நீங்கள் ஒரு பெரியவர், நீங்கள் வந்து முதல் நாளே வந்து இதை இனாகுரேட் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் 10 நாள் வந்து கேட்கணும். அதுக்காக தான் நான் உங்களை வீடு தேடி வந்திருக்கேன், நான் வேண்டிக்கிறேன் உங்களை நேரம் வந்துடுறேண்ணே அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லிவிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் அங்கே நம்ம பெரியவா வந்து விடுவாள, அந்த ராமர் நம்ம பெரியவா தானே ஸ்ரீராமர் கிளம்பி வந்துட்டானா, அவர் தான் இனாகுரேட் பண்ணியிருக்கார். இந்த விஷயம்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியுமா, நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர், அவெல்லாம் இப்போ வந்து கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள், அவர் தான் வந்து அந்த இனாகுரேட் பண்ணியிருக்கார். 10 நாளும் அங்கே உட்காந்துருக்கார், 10 நாளும் ராமாயணத்தை கேட்டிருக்கார். அந்த புண்ணியம் அவர் ஏதாவது பண்ணால் நல்லது, அது தெரியல, இதாக பண்ணியிருக்கலாம். அவர் எவ்வளோ பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு எதிர்மறையாக இதை கேட்டிருக்கார். 10 நாள் அங்கே உட்காந்துட்டு ராமாயணத்தை கேட்டிருக்கார். அது ஒன்று தான் அவர் லைஃப்பில் பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, அது மகாபெரியோட அனுகிரகத்தினால இந்த தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மூலமாக அவரை பண்ண வச்சது என்னன்னா, ராமரே வேண்டான்னு சொன்னவா ராமாயணத்தை சொல்கிறத இனாகுரேட் பண்ணி 10 நாள் வந்து கேட்க வச்சுருக்காருன்னா, மகாபெரிவாளை நம்ம என்னென்னு சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அவர் கீழே விழுந்து சாஷ்டாவாக நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த நேரமும் பெரிவாளை நினச்சிருந்தா ஸ்மரணையே போகும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாத்மீச்சரம்.